கோமல் என்ன பண்ணுறாங்க, பணத்தை எப்படியாவது வந்து அட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி பணம் வந்து உள்ளே வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வா அந்த பணத்தை எடுத்து நான் தரேன், எல்லோரும் தூங்கணுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து கோமலை பார்த்து சந்தேகப்பட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து எல்லோரும் தூங்கணுன்னா கோமல் வந்து யார்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை நிலா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பணம் ரெடியாக இருக்குது, உள்ளே தான் எடுத்து வச்சுருக்காங்க, இப்போ நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன், இரு எல்லோரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமல் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இது எல்லாத்தையும் நிலா பார்த்துடுறாங்க. நிலா பார்த்துட்டு உடனே வந்து என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. தட்டி விடுறாங்க. பார்த்தா பணம் எல்லாம் கொண்டு எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செய்வீங்க அப்படின்னு நிலாவை தாக்க வந்து முற்படுறாங்க. நிலா கீழே விழுந்துறாங்க. எல்லோரும் எழுந்துருங்க, பிடிங்க அவங்கள அப்படின்னு கத்துறாங்க. நிலா கத்துறதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கோமல் வந்து அந்த ஆள் கூட சேர்ந்து ஓடி போகிறாங்க. எல்லாரும் அவங்கள மடக்கி பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்கள மடக்கி பிடிச்சிருந்து வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்போ நெட்டேசன் வந்துட்டியாடா, நீ எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நீ வருவேன்னு சொல்லிட்டு, எப்போ நீ வருவ அப்படின்னு தானே நான் காத்துட்டு இருந்தேன், அப்போ தானே இவங்களுக்கெல்லாம் தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இவர் யார், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. என்னாச்சு நிலா அப்படின்னோடனே, இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நிலா வந்து சொல்கிறாங்க. சே இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி தானே வீட்டில் விட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களே என்னோடனே, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு பல்லவன். பல்லவன் எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியாக இருக்கா? எனக்கு அதிர்ச்சியே கிடையாது. இது சாதாரணமாக பண்ண மாட்டா, எப்போவுமே இப்படி தான் பண்ணுவா. இவளை வீட்டில் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு தான் போவா. இப்படிப்பட்டவ தான். அதுக்கு தான் உங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க தான் அமைதியாக இருந்தேன். கரெக்டாக வந்துட்டானே இவன். சரிப்பா இவர் யார் அப்படின்னோடனே, இவன் யார், இவளோட புருஷன் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, உங்களோட புருஷன் இவர் சொல்கிறாரு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ என்ன, ஆமாம் நான் கோமலோட புருஷன் தான், இப்போ என்னன்றீங்க, அவளை பார்க்க வந்தேன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்க வந்ததுக்கு எதுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கணும், அதுவும் ஏன் பிள்ளை பணத்தை, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி போகிறார் நடேசன். உன்னை எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க பண்ணோன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, உங்களை நம்பி தானே வீட்டில் சேர்த்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே, பாவம் பல்லவன், உங்களை நல்லவங்கன்னு நினச்சானே, இப்படி நான் எந்த தப்புமே பண்ணலை, இப்போ என்ன பணத்தை எடுத்தது ஒரு தப்பா, நான் அதான் பணத்தை தான் வாங்கிட்டீங்கல்ல திருப்பி, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியாடா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் கேட்டிங்களே இவளை நான் ஏன் விட்டு பிரிஞ்சேன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் கல்யாணம் ஆன புதுசில் நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறம் இவன் இருக்கானே இவன் கூட இவளுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறமா இவன் கூடவே சுற்றிட்டு இருந்தானா, எவ்வளவோ கண்டித்து பார்த்தேன், ஆனால் கேட்கலையே. கடைசியில் இவங்க 2 பேரும் கையும் களவுமாக பிடிச்சேன். அதுக்கப்புறமா இவ கூட எப்படி நான் வாழ முடியும், அதுக்கு தான் இவனை மரியாதை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இவன் கூட போயிட்டா. இதுதான் நடந்தது. இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எனக்கு தான் அசிங்கம். ஏன்டா பல்லவா, உங்ககிட்ட சொன்னால் உனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அதுக்காக தான் மறைச்சி வச்சேன், இவ்வளோ நாளாக நான் மறைச்சி வச்சதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லா அதிர்ச்சியோட பல்லவனால் தாங்க மேலே பயங்கரமாக கதிர்க்கார அழறாரு பல்லவன். உன்னைக்கு எல்லாரும் ஒரு சம்மதம் பல்லவா அழாதுரா அப்படின்னோடனே, என் அம்மா இவ்வளோ மோசமானவங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. பார்த்தீங்களா பல்லவன் எப்படி அழறான்னு சொல்லிட்டு, நீங்களாம் ஒரு அம்மாவா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிலா உடனே வந்து, என்ன ஓவராக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்களான்னு ஓவராக பண்ணியிருக்கீங்க, பணத்தை கேட்டால் கூட நாங்கள் கொடுத்துருவோம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இப்போ திடீர்னு எப்படி புள்ள பாசம்லாம் வரும், எனக்கு என்றைக்குமே இவர் தான், தெரியுது இவங்களாம் முதல்ல போலீஸில் ஒப்படைக்கணும். ஐயோ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, போலீஸில் ஒப்படைச்சிடாதீங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு, அந்த கோமலோட வீட்டுக்காரு. அடுத்து வந்து வா கோமல் போகலாம் அப்படின்னோடனே, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, விடுங்கடா இதுங்களெல்லாம் திருந்தாது, இப்போ புரியுதா இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் இவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு, இவ்வளோ நாள் இந்த நடேசன் தான் மோசமானவன் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ தெரியுதான்னு பல்லவன் ஓடி வந்து நடேசனை கட்டிக்கிறாரு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. டே அழாதரா அப்படின்னோடனே, விடுடா அவள் இப்படிப்பட்டவன் உங்ககிட்ட எப்படிடா சொல்கிறது, அதான்டா இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னோடனே, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வந்து கட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து தாங்க முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம வந்து நிலா வந்து அப்படியே வந்து நடேசனை பார்க்குறாங்க. எல்லாரும் கட்டிட்டு நடேசன் வந்து அப்படியே கண் கலங்குறாரு. நடேசனை பார்த்துட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. நிலாவும் அப்படியே நடேசனை பார்த்துட்டே இருக்காங்க. அழறார் நடேசன் கண் கலங்கி.